Good morning to all. Today we will talk about science, 10th science. Last classல நம்ம பார்த்தோம் resultant force வரைக்கும் பார்த்தோம். Forceனா என்ன, resultant forceனா என்ன, and like parallel எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது rotating effect of force. சரிங்களா? rotating effect of force. அதாவது இந்த சுழல் விளைவை எப்படி ஏற்படுத்துது இந்த விசை அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், அவங்க கேட்டிருக்கிற கேள்வி என்ன? ஹாவ் யூ அப்சர்வ் த பொசிஷன் ஆஃப் த ஹேண்டில் இன் அ டோர். நீங்கள் வீட்டில் கதவெல்லாம் இருக்கு இல்லையா, கதவில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஹேண்டில், நம்ம அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, ஏன் அந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? இட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் அட் த எட்ஜ் ஆஃப் டோர் அண்ட் நாட் அட் சம் அதர் பிளேஸ். ஒய் இல்லையா? அதாவது டோரோட ஃபிக்ஸிங் ஆக்சிஸ் ஒரு இடத்துலையும், கைப்பிடி அந்த ஹேண்டில் அது இன்னொரு இடத்துலையும் இருக்குது இல்லைங்களா? ஏன் அது அந்த ஃபிக்ஸிங் இதுலேயே செட் ஆகாமல் வேறு எங்கேயும் வைக்காமல் கரெக்டாக அந்த டோரோட லாஸ்ட் எட்ஜில் ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஹேவ் யூ ட்ரை டு புஷ் எ டோர் பை பிளேசிங் யுவர் ஹேண்ட் க்ளோசர் டு த ஹைங்ஸ் ஆர் த ஃபிக்ஸ்ட் எட்ஜ். வாட் டு யூ அப்சர்வ்? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒன்று வீட்லேயே நீங்களே செஞ்சு பார்க்கலாம். டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துலேருந்து தள்ளினா எவ்வளோ ஃபோர்ஸில் போகுது, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா எப்படி நகருது, அதனுடைய ஹேண்டில் வச்சுருக்காங்களே அந்த ஹேண்டில் கைப்பிடியை பிடிச்சி தள்ளும் போது அது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அது என்னங்கிறது இப்போ நம்ம அந்த ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிங்ஸுங்கிறது அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, டோரை அந்த செவத்தோடு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இதை ஹிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஏரியா தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சரி, அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஏன் ஹேண்டில் பார் பாருங்கள் எங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க, டோரோட இந்த லாஸ்ட்டில் கொண்டாந்து வச்சுருக்காங்க. ஏன் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்போது நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். டோரோட அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற ஹிங்ஸ், அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வச்சு தள்ளி பாருங்கள் டோர் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு சென்டர் பாயிண்ட் வருது இல்லையா, அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு தள்ளி பாருங்கள். அப்போ டோர் எப்படி மூவ் ஆகுது. அடுத்தது நீங்கள் அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, ஹேண்டில் பிடிச்சி தள்ளி பாருங்கள், அது எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த ஹிங்ஸு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஜாயின் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தள்ளும்போது மொத்த டோரினுடைய வெயிட் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டு ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல வச்சு தள்ளும்போது உங்களுக்கு அதிக விசை கொடுக்கணும். அதுவும் க்ளோஸ் ஆகிறது லேட் ஆகும். அது சில நேரங்களில் நல்ல வெயிட்டான ஒரு டோராக இருந்ததுன்னா தள்ள முடியாது நம்மளால். அதே நீங்கள் சென்ட்ரல் பாயிண்டில் கொண்டாந்து நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆகும். காரணம், மொத்த இதையுமே சென்ட்ரல் பாயிண்டில் தள்ளும்போது மொத்த வெயிட்டும் நம்மளுக்கு அதிக ஃபோர்ஸை கொடுக்க வைக்கும். ஆனால் சென்ட்ரல் ஆக்சிஸ் அந்த ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அந்த இடத்துக்கும் நம்ம தள்ளுற ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் நெருக்கமாக இருக்கும்போது அந்த அதிக மொத்த எடையுள்ள அந்த டோரை தள்ளுறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாம் அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த இடத்துலேருந்து அதுக்கான குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம தள்ளும்போது மொத்த டோரையும் ஈஸியாக நம்மளால் தள்ள முடியும்னு அந்த ஹேண்டில் எங்கே வைக்கிறாங்க, இந்த எட்ஜில் வைக்கிறாங்க. அந்த எட்ஜு ஜாயின் பாயிண்ட்டு, இந்த எட்ஜு பார்த்திங்கன்னா இதுக்கு மூவிங்க்கு ஈஸியாக இருக்கும். காரணம், இந்த மொத்த வெயிட்டையும் எங்கே தாங்கிட்டுருக்கு, அந்த ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அந்த செவத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே தான் இருக்குது. அப்போது நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே தள்ளும்போது அந்த வெயிட்டை உங்களால் தள்ள முடியாது. அப்போது அதிலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸு ஒரு 90 டிகிரி அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சு தள்ளுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த டோர் ஈஸியாக மூவ் ஆகும். சரிங்களா? இதுதான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ். அப்போது இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது இல்லையா, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதிலிருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸினுடைய அளவையும் குறைக்கும், அதே சமயம் ஈஸியாக அந்த பொருளை மூவ் பண்ண வைக்கும். இது பாருங்கள், இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், the door can be easily opened or closed when you apply the force at a point far away from the fixed edge. இந்த fixed edgeல இருந்துட்டு நீங்கள் எப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ, அந்த ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது எப்போ பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் இப்போ the door can be easily opened or closed when you apply the force at a point far away from the fixed edge. In this case, the effect of the force you apply is to turn the door about the fixed edge. This turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of application of force is more. பார்த்தீங்களா, அதாவது அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த எட்ஜில் இருந்து நீங்கள் தள்ளும்போது நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமான ஃபோர்ஸாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா மொத்த அந்த டோரினுடைய வெயிட் எல்லாமே அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஒரு இடத்துல. அங்கேயே இருந்து நம்ம தள்ளணும் அப்படின்னா, அந்த ஃபிக்ஸ் பண்ண இடத்துல இருந்தே தள்ளணும்னா அது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம தள்ளுறதுக்கு அதிகமான ஃபோர்ஸை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் வந்து எல்லா டோர்லேயும் சரி அந்த ஃபிக்ஸ் பண்ண இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுருப்பாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ஃபிக்ஸிங் எட்ஜுக்கும் இந்த ஹேண்டில் இருக்கிற எட்ஜுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேருந்து நீங்கள் தள்ளும்போது அந்த டோர் ஈஸியாக க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பாருங்கள், the axis of the fixed edge about which the door is rotated is called as the axis of rotation. சரிங்களா, அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த எட்ஜு, அதுதான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால் அந்த ஆக்சிஸில் இருந்து தான் அது மூவ் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ஆக்சிஸில் இருந்து தான் அது மூவ் ஆகும். சரிங்களா, ஃபிக்ஸ் ஒன் எண்ட் ஆஃப் அ ராட் to the floor or wall and apply a force at the other end tangentially. அடுத்தது அந்த எண்டிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த எண்ட்லேருந்து அதுக்கு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் தொடர்ச்சி அது மூவ் பண்ணும்போது, அந்த ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணும்போது அது மூவ் ஆகுது, ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், the rod will be turned about the fixed point is called as point of rotation. அப்போது இந்த ஃபிக்ஸ்டு எட்ஜோ இல்லை நம்ம செவத்தில் ஃபிட் பண்ணியிருக்கோம் இல்லை கீழே ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ எந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்க்ரூவோ ஒரு நட்டோ இருக்குன்னா அதுதான் பாயிண்ட்டு. அதுலேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணுற குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ஸ்பேனர் வச்சு நம்ம திருவுறோம் அப்படின்னா அந்த ரொட்டேட்டிங் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நெட்டு இருக்குது இல்லையா, அதுதான் வந்து பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். சரிங்களா, அதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் நம்ம பார்க்குறது மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். த rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called moment of the force. About moment of the force, இப்போ பாருங்கள் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்னால் விசையின் திருப்புத்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, the rotating or turning effect of a force about a fixed point or fixed axis is called moment of the force. About the point or torque, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட். சரிங்களா, அதாவது அது திருப்புத்திறன், அதாவது சுற்றுறது. சரிங்களா, இல்லாட்டி டேர்னிங் எஃபெக்ட் திருப்புறோம் இல்லையா, அந்த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அது எப்படி இருக்குது அபவுட் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்லேருந்து அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டை நம்ம கொடுக்குறோம் ஃபோர்ஸ் கொடுத்து, அதாவது திருப்புறதை. சரிங்களா, அந்த ஃபோர்ஸை தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு அந்த பாயிண்ட்டு, அந்த ஃபோர்ஸுக்கு மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ், அந்த பாயிண்ட் இருக்குல்லையே ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குல்லையே அந்த பாயிண்ட்டுக்கு வந்து டார்க்குன்னு பேர். அதை வந்து அந்த டி சேஃபில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் டா. அதை எப்படி சொல்கிறது, டா. இப்போ இட் இஸ் மெஷர்டு பை த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் between the fixed point or the fixed axis and the line of action of the force. இதில் பாருங்க அப்படின்னா toss equal to F into D. சரிங்களா, Fங்கிறது என்ன, ஃபோர்ஸ். இட் இஸ் மெஷர்டு பை எ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். இது என்னென்ன, Fங்கிறது வந்து என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா அந்த ஃபோர்ஸோட குறியீடு தான் இந்த Fங்கிறது. அடுத்தது பாருங்கள்,
அண்டு த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த இடத்துலேருந்து, அதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அந்த இடத்துலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேனர் வச்சு நம்ம ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை வச்சு நம்ம திருவுறோம். அந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த நட்டு ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அதிலேருந்து நாம் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, இன் பிட்வீன் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரிங்களா, அந்த டிஸ்டன்ஸை நம்ம டீன்னு நோட் பண்ணுறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ப்ராடக்ட் ஃபோர்ஸ் எப்படி கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு அந்த டேர்னிங்க்கு ரொட்டேட்டிங்க்கு அதுக்கு வந்து எஃப்னு டினோட் பண்ணுறோம். அடுத்தது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை பிட்வீன் த ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இருந்து இருக்கக்கூடியது, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஆக்சஸ் எதில் இருக்கோ அதுக்கு வந்து அந்த டிங்கிற டினோட் இந்த குறியீடை நம்ம கொடுக்குறோம், டினோட் பண்ணுறோம். சரிங்களா, இதுதான் வந்து அதாவது மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா, டார்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. டாஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. சரிங்களா, அதாவது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் எஃப் இன்ட்டு டிங்கிறது எந்த அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து நம்ம எந்த அளவு டிஸ்டன்ஸில் இருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோங்கிறத டின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேவா, டார்க் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் perpendicular to the plane containing the line of action of a force and the distance. Its SI unit is nm, அதாவது நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது டாபிக் கப்புள். Two equal and unlike parallel force applied simultaneously at two distinct points constitute a couple. சரிங்களா, இது என்னென்னா ஒரு டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், ரெண்டு ஈக்குவல் அண்டு அன்லைக் பேரலல், ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லை, ஆனால் ஈக்குவலான ஃபோர்ஸாக இருக்குது. அப்போ எப்போ அப்ளைடு சைமல்டேனியஸ்லி தொடர்ச்சியாக கொடுக்குறீங்க, அட் டூ ரெண்டுமே ஒரே டைமில் கொடுக்குறீங்க, அட் டூ டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் வெவ்வேறு பாயிண்ட்ஸில் கொடுக்கக்கூடிய ரெண்டு ஈக்குவலான அந்த பேரலல் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸை தொடர்ந்து ஒட்டுக்கா கொடுக்க போகிறீங்க. அது எங்கெங்கன்னா ரெண்டு டிஸ்டிங் பாயிண்ட்ஸில் வெவ்வேறு பாயிண்ட்ஸில் கான்ஸ்டியூட் ஏ கப்புள், அதை தான் வந்து கப்புள்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பாட்டில் மூடியை திறக்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு டப்பா இருக்குது, கண்டெய்னர் டப்பா இருக்குது அப்படின்னா அந்த மூடி திறக்கிறீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கையில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிடிச்சி ஒரு டைரெக்ஷனில் திருப்பீங்க. சரிங்களா, அதுதான் வந்து அந்த ரெண்டு சைட்லேயும் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ். சரிங்களா, டூ டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் வெவ்வேறு பாயிண்ட்ஸில் நீங்கள் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸை அப்படி ஒரே டைமில் திருப்புறீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, பொருள் அப்படியே இருக்குது, பொருள் அந்த மூமெண்ட் மட்டும் வருது. சரிங்களா, மூமெண்ட் வந்து அந்த மூடியை நம்ம திறந்தெடுக்கிறோம் இல்லையா, அதுதான். பாருங்கள், த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ் டஸ் நாட் coincide. சரிங்களா, it does not produce any translatory motion since the resultant is 0. பாருங்கள், இந்த கப்பலுக்கு பாருங்கள், இன்னொரு முறை சொல்கிறேன், இது ரெண்டு ஒரு சமமான இல்லை எப்படி இணையான ஒரு விசையை நீங்கள் கொடுக்குறீங்க ஒரே நேரத்தில், எதில் தனித்தனியான ஒரு பாயிண்டில். அப்போது எதிர் திசையில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த விசை ரெண்டுமே சேர்ந்து எப்படி ஒன்றா செயல்படுது இல்லையா, அதுதான் இரட்டை விசை அப்படின்னு சொல்கிறோம். அது கப்பல்னால் இரட்டை விசைன்னு சொல்கிறோம். சரிங்களா, இது எப்படி அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதாவது அந்த மூடியை நீங்கள் திறக்கும்போது பாருங்கள், நீங்கள் பிடிச்சி திறக்கிற அந்த இதுவும் அந்த சென்டர் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், இதில் கிளாக் வைஸ் மொமெண்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கிளாக் வைஸுங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவ் டைரெக்ஷனை கொடுக்கும், ஆன்டி கிளாக் வைஸுங்கிறது நெகட்டிவ் டைரெக்ஷனை கொடுக்கும். சரிங்களா, இப்போது கிளாக் வைஸுங்கும் போது அந்த நீங்கள் ஒரு இப்போ மூடினே வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஸ்டேரிங் வச்சுக்கோங்க, கார் ஸ்டேரிங் சரி சொல்கிறோம் இல்லையா, அதை நீங்கள் எப்படி பாருங்கள், ரெண்டு பாயிண்ட்டு எதிரெதிரெலாம் இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இங்கே சென்ட்ரல் பாயிண்ட் பாருங்கள், எஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் டிஸ்டன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஒரு பக்கமான டிஸ்டன்ஸை நம்ம இப்போ இந்த இதில் பார்த்தோம் இல்லையா,
டோரில் பார்த்தோம். அதே சமயம் அந்த நட்டு திருகிற அந்த ஸ்பேனர் திருகுது இல்லையா, அந்த இதில் பார்த்தோம். ஒன் சைடு மட்டும்தான் டிஸ்டன்ஸை பார்த்தோம். ஆனால் இந்த இதில் கப்புளில் பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸுமே உங்களுக்கு டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுறோம். 2 சைட்ஸுமே ஃபோர்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா, அதான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஒன்று இந்த பக்கம் வலது பக்கம் திருவுறோம், இன்னொன்று வந்து இடது பக்கம் திருவுறோம். அப்படின்னா அப்போ அது 2 சைட்லேயுமே எதிரெதிர் திசையிலேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு அந்த 2 விசையுமே சென்டர் பாயிண்ட்லேருந்து டிஸ்டன்ஸை வச்சு நம்ம கொடுக்க போகிறோம். நேர்கோட்டிலே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், வேறு எந்த டைரெக்ஷனுக்கும் போகாது. 2 விஷயமே ஒரே நேர்கோட்டில் தான் கொடுக்குறோம். அதுதான் வந்து கப்புள். எல்லாம் ஒரே மாதிரி அமையுது. கப்புள்னால் என்ன, ஒன்றா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, அதுதான் கப்புள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட்டாகவும் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பட் அதாவது என்ன சொல்கிறாங்க, the line of action of 2 forces does not coincide, it does not produce any translatory motion. எந்த ஒரு மூமெண்ட்டு, அதாவது இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறது இல்லை. டிரான்ஸ்லேட்டரின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது இல்லை நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால. அந்த மோஷன் சின்ஸ் த ரிசல்டன்ட் இஸ் 0. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரே இடத்துல வச்சுருக்கீங்க, ஒரே நேர்கோட்டில் அந்த விசை செயல்படுது, 2 பக்க பாயிண்டில் எதிரெதிர் திசையில் செயல்படுது, அதை திருவுறீங்க. அந்த இடத்துல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னென்னா 0 தான், ஏன்னா நகர்த்துறதுல இல்லையா. பட் a couple results in causes the rotation of the body. Rotating effect of a couple is known as moment of a couple. அந்த ரொட்டேட்டிங்கை மட்டும்தான் ஏற்படுத்துது, ஒரு பாயிண்ட்லேருந்து ஏற்படுத்துது. அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் தான் இந்த மொமெண்ட் ஆஃப் அ கப்புள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், டேர்னிங் ஏ டேப் பாருங்கள், நீங்கள் பைப்பு திருவுறீங்க, மேலே அந்த இது மட்டும் தான் திருவுறீங்க. இது பைப் எங்கேயாவது நகருதா, இல்லை. வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் ஏ ஸ்க்ரூ, அதாவது ஒரு வண்டியிலேயே இதுலேயே ஒன்று அந்த ஸ்க்ரூவை கழட்டுறீங்க. அப்போ அந்த ஸ்க்ரூ மட்டும்தான் நம்ம கழட்டுறோம், வேறு எதுவுமே நகர்றது கிடையாது. அடுத்தது ஸ்பின்னிங் ஆஃப் அ டாப். அப்போது எது நீங்கள் திருவினாலும் அந்த இடத்துல மட்டும்தான் அது இருக்கும். அதில் லைட்டாக ஒரு மூமெண்ட்ஸ், அந்த பைப்பை மட்டும் திருவி ஆக்ஷன் நடக்குது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே அதில் நகர்ந்து போகிறது கிடையாது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் நம்ம டோர் சொல்லியிருந்தோம் இல்லையா, டோர் பாருங்கள், அந்த டோர் நகர்த்துறோம், அது மூவ் ஆகுது இல்லையா, ஒரு ஃபிக்ஸிங் ஆக்சிஸில் இருந்து நம்ம நகர்த்தும் போது அது நகர்ந்து போகுது, இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்து போகுது. ஆனால் ஒரு டேப்பு திருப்புறீங்க அப்படின்னா அந்த டேப்பு அந்த இடத்துல தான் இருக்குது, ஆனால் ஆக்ஷன் மட்டும் நமக்கு நடக்குது. சரிங்களா, அதுதான் வந்து கப்புளுக்கும் உங்களுக்கு அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் டார்க்குக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா, அடுத்து இப்போ moment of a couple is measured by the product of any one of the forces and the perpendicular distance between the line of action of 2 forces. இந்த moment of coupleங்கிறது 2 ஃபோர்ஸ், 2 விதமான விசை, அதுவும் டைரெக்ஷன், வெவ்வேறு டைரெக்ஷனில் கொடுக்குறோம். ஒன்று வலது பக்கம், ஒன்று இடது பக்கம்னு கொடுக்குறோம். அப்போது அது வந்து எப்படி சென்டர் ஆக்சிஸ்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த ஃபோர்ஸ் கொடுக்குற இடத்துக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதை வச்சு நம்ம ஆக்ஷன் கொடுக்குறோம். அது மொமெண்ட் ஆஃப் அ கப்புள். சரிங்களா, த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்புள் இஸ் மெஷர்ட் பை த மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் மொமெண்ட். இந்த எண் மதிப்பு அளவீடு எப்படி அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் அ கப்புள்ஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இன்ட்டு perpendicular distance between the line of action of force. அதான் அந்த இப்போ சொன்ன இல்லையா, அந்த ஸ்டேரிங் திருப்புறோம், அது இந்த சென்ட்ரல் பாயிண்ட் எஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான் டிஸ்டன்ஸ். அங்கேருந்து தான் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் டிஸ்டன்ஸ் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போது அந்த கப்புள் மொமெண்ட் ஆஃப் அ கப்புள் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த அளவீடு குறியீடு என்னென்னா எம், கேபிட்டல் எம் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி, ஒன்று ரைட் சைடு, இன்னொன்று லெஃப்ட் சைடு, இப்படி கொடுக்குறீங்க. அப்போது அந்த ஃபோர்ஸ் 2 பக்கமும் எதிர் திசையில் அந்த ஃபோர்ஸினுடைய எண் மதிப்பு இன்ட்டு, அதாவது பெருக்கல் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் எங்கே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது வரைக்கும், அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அது வரைக்கும் உள்ள ஆக்ஷன். சரிங்களா, அந்த டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணுறாங்க. முதல்ல அது இப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்க்கு டி டினோட் பண்ணாங்க இல்லையா, ஸ்மால் டி டினோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் உங்களுக்கு ஃபோர்ஸ்க்கு எஃப் இன்ட்டு அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு வந்து எஸ்ஸு, கேபிட்டல் எஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ மொமெண்ட் ஆஃப் கப்புளுக்கு என்ன ஈக்குவேஷன்னா, எம் கேபிட்டல் எம்ஸ் ஈக்குவல் டு எஃப்
Fனா force into Sங்கிறது perpendicular distance between the line of action of forces. ஓகேங்களா, இதுதான் வந்து moment of a couple. இதே வந்து நம்ம moment of a forceக்கு என்ன பண்ணோம், டார்க்குக்கு என்ன பண்ணோம், டாஸ் ஈக்குவல் டு F இன்ட்டு டி. சரிங்களா, ஸ்மால் டி இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஸ்மால் டி, அதுக்கு வந்து எஸ் கேபிட்டல் எஸ். ஓகேங்களா. The unit of moment of a couple is Newton meter in SI system and dyne system in CGS system. சரிங்களா, சாரி dyne cm in CGS system. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the unit of moment, அதாவது மொமெண்ட் ஆஃப் கப்புளுக்கு யூனிட் அந்த அலகு என்ன அப்படின்னா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு தான் எல்லாமே நம்ம சொல்கிறோம். நியூட்டன் மீட்டர் அப்படின்னா கேபிட்டல் என்ங்கிறது நியூட்டன், ஸ்மால் எம் வந்து மீட்டர். இன் எஸ்ஐ சிஸ்டம், இது வந்து எஸ்ஐ சிஸ்டம் தான் நம்ம நியூட்டன் மீட்டர்னு சொல்கிறது. அதுதான் மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டைன் சிஎம் அது அப்படிங்கிறது சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நம்ம டைன் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறிக்கிறோம். சரிங்களா, ஆனால் நமக்கு தேவை இப்போ எஸ்ஐ சிஸ்டம் தான். ஸோ நம்ம எஸ்ஐ சிஸ்டமில் நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி மொமெண்ட் ஆஃப் அ கப்பில் நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா. பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் or couple is taken as positive if the body is rotated in the anti-clockwise direction and negative if it is rotated in the clockwise direction. They are shown in figures. இது பாருங்கள், இந்த பிக்சரில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 2 விதமான ரொட்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று கிளாக் வைஸு, இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் வந்து அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவ் டைரெக்ஷனை கொடுக்குது, ரொட்டேஷனை கொடுக்குது. சரிங்களா. அடுத்தது நெகட்டிவ் இஃப் இட் இஸ் ரொட்டேட் இன் த கிளாக்வைஸ் டைரெக்ஷன். கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் இருக்கிறது வந்து நெகட்டிவ் ரொட்டேட்டை கொடுக்குது. சரிங்களா, அதுதான் இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க. நல்லா பாருங்கள், கிளாக்வைஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது கிளாக்வைஸ் இருக்கும். கிளாக்வைஸ்னால் எப்படின்னு தெரியும் இல்லையா, அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள் ஆன்டி கிளாக்வைஸ் இருக்குது. கிளாக்வைஸில் இருக்கிறது நெகட்டிவாகவும் ஆன்டி கிளாக்வைஸில் இருக்கிறது பாசிட்டிவாகவும் இருக்கும். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.